இன்றைக்கி பாலக் பராத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாலக்கீரையோட தண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. பிளான்ச் பண்ணுறதுக்கு 2 கப் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த பாலக்கீரையை போட்டு இதெல்லாம் சுருண்டு வர வரைக்கும் சமைச்சா போதும். இது எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மாவு பிசைகிறதுக்கு 2லேருந்து 3 கப் கோதுமை மாவோட தேவையான அளவு உப்பு, அரைத்த பாலக்கீரை, 2 தேக்கரண்டி எண்ணெய், கொஞ்சம் எலுமிச்சை சாறும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எப்பயும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சுக்கோங்க. அவ்வளோதான், பாலக் பராத்தா தயார்.